உண்மையை சொல்லிடுவேன்னு சாம் தமிழை மிரட்டிட்டு இருக்காங்க. பிரகாஷ் சொல்கிறாரு, இங்கே பாரு, உனக்கு பணம் எதுவும் வேணும்னா சொல்லு, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். இதெல்லாம் வெளியில் போய் சொல்லிட்டு இருக்காத அப்படிங்கிறாரு. அதுக்கு சாம் சொல்கிறாங்க, யாருக்கு வேணும் பணம்? நான் அவமானப்பட்டிருக்கேன், அதுக்கு பதில் தான் தேவை. அதுக்கு ஒரே பதில் உண்மையை சொல்கிறது தான். நான் உண்மையை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சாம். பிரகாஷ் தமிழ் ரெண்டு பேரும் எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. சாம் கேட்குற மாதிரியே இல்லை. கரெக்டாக சிபி வர்றாரு. இவங்க மூணு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு தமிழ் அப்படின்னு கத்துறாரு. தமிழும் பிரகாஷும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. சாம்க்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. பேசுனது எழுதி சிபி கேட்டார் போல் அப்படின்னு. வேகமாக வர சிபி தமிழ்கிட்ட, இவ எப்படி உள்ளே வந்தா அப்படின்னு கேட்குறாரு. உன்னை யார் இந்த வீட்டுக்குள்ளே வர சொன்னது அப்படின்னு சாமை திட்டுறாரு. இல்லை சிபி, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு அப்படிங்கிறாங்க. அவர் கேட்குற மாதிரியே இல்லை. உனக்கும் இந்த ஃபேமிலிக்கும் சம்மந்தம் இல்லை, இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்படியே வந்த அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சிபி, நான் வரக்கூடாது தான், நான் வந்தது தப்பு தான், ஆனால் நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சால் நீயே சந்தோஷப்படுவ அப்படின்னு சொல்கிறாங்க சாம். உன்னால் நான் சந்தோஷப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது, நீ வெளியில் போ அப்படின்னு சிபி சொல்கிறாரு. உடனே பிரகாஷ் சைட் கேப்பில், இவன் நம்ம குடும்பத்தில் ஏதோ குழப்பத்தை உண்டாக்குறது தான் வந்திருக்கா, ஒரு நிமிஷம் கூட இவன் இங்கே இருக்கக்கூடாது, அவளை வெளியில் அனுப்பு சிபி அப்படிங்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.